டைம் ஆங்கரிங் பண்ணுற பொறுப்பை ஜெர்விஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. அது நான் நல்லா பண்ணுறேன், பார்த்து சொல்லுங்கள். இப்போ எங்க கரெக்டாக வந்து கொழுகுமலை ஹில்ஸ்க்கு ஏறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம கூட அரண்மனை மொத்தம் இருக்காரு, சேஃப்டி சென்டர்ல சேஃப்டியாக உட்காந்துட்டேன். இவங்க 2 பேரும் வந்து பின்னாடி உட்காந்துருக்காங்க. இவர் தான் ஜெர்விஸ், ஸ்ரீராம். நீங்கள் கொழுகுமலை சன்ரைஸ் ஸ்பாட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அங்கே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல போக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியநெல்லி. இதுதான் வந்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கேருந்து தான் வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு போக முடியும். பட் இந்த சூரியநெல்லியிலேருந்துட்டு அந்த சன்ரைஸ் ஸ்பாட்டுக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கிள், பைக், கார் எல்லாம் வந்துட்டு போக முடியாது. ஸோ அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி ஜீப் மட்டும்தான் அந்த ஹில்ஸில் வந்துட்டு போக முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஜீப் சஃபாரி நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2400 ப்ளஸ் 700 ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். மொத்தம் 3100 ரூபா வரும். இது ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு இன்கேஸ் வந்து நீங்கள் பண்ண மாட்டிங்கன்னா அங்கே டேரெக்டாக போய் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே இருக்க டிமாண்ட் மேபி கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க டிரைவர்ஸ் வந்துட்டு என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் கொடுக்குற மாதிரி வரும். அதனால நீங்கள் முன்னாடி அங்கேருந்து பிளான் பண்ணிட்டு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரான ரைடு போயிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அப்படி இருக்கு. பயங்கரமான ஒரு ஆஃப் ரோட் ரைடு ப்ளீஸ். இந்த மாதிரி பயங்கரமான த்ரில்லிங் வீடியோஸ்லாம் நாங்கள் போடுவோம். ஸோ மறக்காம கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் மாதிரி உங்களுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்தா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. 2, 1 ஸ்டார்ட். இங்க ஒண்ணுமே தெரியலையே. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கவலை கால் பண்ணி சொல்லுவோம். ஸ்டே டியூன். அது அவ்வளோதான் மக்களே. சன்ரைஸ் வந்துட்டு பார்க்க முடியல. மேகங்கள் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சு. ஸோ அது தெரில ஃபைன் தான். ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே டைகர் ஃபேஸ் ராக் ஒன்று இருக்குது. ஸோ அதோட அந்த அந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா டைகரோட ஃபேஸ் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது லைக் ஃபோட்டோஸ் ஷூட் பிளேஸ் மாதிரி. ஸோ அங்கே வந்ததுக்கு அங்கே போயிட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துட்டோம். ஸோ அது கொஞ்சம் நல்லாவே இருந்தது. எஸ், நாங்கள் சொன்ன மாதிரி நாங்களும் ரெஜிஸ்டர் பண்ணலை. எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாமல் வந்துட்டோம். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4000 கேட்டாங்க 6 மெம்பர்ஸுக்கு. பட் லேட்டாக இதாகிட்டே தான் இருக்கும். நாங்களும் ஓகே சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு ஜீப் வந்துட்டு எங்களோட ஜீப் தான். ஸோ அந்த நீங்கள் முன்னாடி கிளிப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது வரப்போ வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹில்ஸில் வந்துட்டு ஜீப்பில் ஏறணும். அது வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர்ஸ் போல் ரொம்பவே ஸ்பீடாக ஓட்டினாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அடுத்து ஒரே ஒரு இதுதான் இங்கே. ஸோ 4000 பே பண்ணிட்டு வந்துட்டு இந்த சன்ரைஸ் பார்க்க முடியல. பட் அது தவிர்த்து மற்ற எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தி தான் மக்களே. லைக் இந்த இடம் அதோட இப்போ அந்த நாங்கள் போன டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரல் பெஞ்ச மெனிக்கே இருந்தது. ஸோ அது எல்லாமே அந்த கிளைமேட், அந்த சில்னஸ் எல்லாமே வரப்போ 4 மணிக்கு கிளம்பி வந்ததுனால சைடில் எதுவும் வீஸ் எதுவும் பார்க்க முடியல. பட் ரிட்டன் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பக்கமும் ரொம்ப பசுமையாகவே அந்த தேயிலை தோட்டங்கள் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அந்த 4000 ஒருத்தி தான் சொல்லுவோம். கொழுகுமலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள பொடிநாயக்கனூர் வட்டம் அங்கே அமைஞ்சிருக்கு ஒரு மலை கிராமம் தான் கொழுகுமலை. தேனியிலேருந்து இங்கே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போகணும்னா மூணார் இல்லைன்னா சூரியநெல்லி வழியாக தான் போக முடியும். அது வழியாக போகிறதுக்கு சாலை வசதி இருக்குது. சூரியநெல்லி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி மூணாரும் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் இருக்குது. ஸோ இந்த கொழுகுமலையோட சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகின் மிக உயரமான தேயிலை தோட்டங்கள்லாம் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மிகவும் பழமை வாய்ந்த தேயிலை தோட்ட தொழிற்சாலைகளும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. அதோட இயற்கை உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இலவிக்குளம் நேஷனல் பார்க் வந்திருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க. சரிங்களா, ஸோ ரொம்ப க்ரௌடாக இருக்குது. டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா. ஸோ நாங்கள் வந்து
டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டோம். பட் இப்போ சுற்றி பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துட்டு பஸ் வெயிட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா சீக்கிரம் கிளம்பிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு முன்னாடி ஒரு 50 பேர் இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து நேஷனல் பார்க்கில் வந்து உங்களை மீண்டும் கனெக்ட் பண்ணுறோம். பாய். நாங்கள் இந்த வேனில் தான் போக போகிறோம். பஸ் ஏறிட்டோம், நிறைய இடம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வருவோம். அவ்வளோதான். கிளைமேட் அவ்வளோ பண்ணியாக இருக்குது, சான்ஸே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள், செம்ம என்ட்ரைஸு. ஸோ இப்போ போய் உள்ளே போய் நம்ம ராக்ஸ் பண்ண போகிறோம். அப்படிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம வந்து ஸ்டோரி ஆஃப் த பார்க் வந்து பார்க்க போகிறோம். உள்ளே வந்து பார்க்கலாம், வாங்க பார்ப்போம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. கைஸ், இட்ஸ் ஸோ அமேசிங் கைஸ், சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் அந்த ஃபால்ஸை. ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து இங்கே தான் க்ரியேட் ஆகுது. ஸோ செமையாக இருக்குது. வாங்க மேலே போய் ஃபர்தராக வீடியோவில் கனெக்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு யூ. ஸோ இந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ வியூ பாயிண்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் 5 பேர் மட்டும்தான் இங்கே பார்க்க முடியும். ஸோ அதை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு நான் வந்து இப்போ ரெயின்போ தெரியல. ஸோ ரெயின்போ கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அண்ட் பாய். மலை உச்சியில் இருக்கும். ஸோ இந்த நிலப்பு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கிற நிலப்பு. ஸோ தமிழ் மரபு பூக்கிற பூ தான் ரொம்ப அரியற்கை பூ. அப்புறம் இதை பார்க்கறதுனாலே குறித்து வச்சுருக்கிறோம். ஸோ நாங்கள் இப்போ இருக்கிற இடம் தான் குறிஞ்சி கார்டன். பட் எங்களுக்கு அந்த பூ பூக்கிற வாய்ப்பு பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அந்த வாய்ப்பு நீ அடுத்து 2030 தான் நெக்ஸ்ட்டு பூக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2018 ரிசர்வேஷன் வந்திருக்கு. ஸோ நான் 2030 திருப்பி வருவேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த பிளேஸை மஸ்ட் விசிட் பிளேஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய இடம். இதுதான் வந்துட்டு அந்த வரையாடு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி தார். இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மாநில விலங்கு. ஸோ இந்த பார்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரையாடுக்கு கட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டது தான் மக்களே. ஆக்சுவலி நம்ம நினச்ச மாதிரி சூரிய உதயம் பார்க்க முடியல, ரெயின்போ பார்க்க முடியல, அண்ட் குறிஞ்சி மலர் வந்துட்டு பார்க்க முடியல. பட் எதிர்பாராத விதமாக இந்த பார்க்குக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் டெம்பிள் இருந்தது. ஸோ அது ரொம்பவே ஹாப்பி ஃபார் தட்.